இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம என்னைக்குமே பார்க்குற மாதிரி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்ப்போம், சண்டே ஸ்பெஷல்னு கன்சிடர் 5 ஒரு 5 கம்பெனி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும், இல்லை இது பண்ணணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது. ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். அந்த கம்பெனிஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக மேபி அது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா ஏன் இருக்குது, நம்ம ஒழுங்காக தான் வச்சிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்குறோமே தவிர எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆட் பண்ண முயற்சி பண்ணலாம். சரிங்களா? இட் இஸ் நாட் மேண்டேட்டரி ப்ளீஸ். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, கன்சிடர் ஃபைன் போட்டுட்டா கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது, நம்மகிட்டே இது மாதிரியான ஈக்குவலான ஷேர்ஸ்லாம் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா சொல்லுவேன் எப்போவுமே 40 கம்பெனி தராத லாபத்தை 4000 கம்பெனியால் கொடுக்க முடியாது. ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பெனி மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் கிரீமிகா. மிஸ்ஸஸ் பெக்டர் அப்படிங்கிறவங்க 300 ரூபா முதலீட்டில் ஆரம்பித்த ஒரு பேக்கரி கான்செப்ட் தான் இது. இன்னைக்கு பெரிய அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இப்போ லாஸ்ட் 5 இயர் இதோட க்ரோத், இந்த ஷேர் ப்ரைஸோட க்ரோத் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் பேனிக்கில் கூட உங்களுக்கு 176% க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 இயரோட இது செக் பண்ணிக்கோங்க, 58% மேலே க்ரோத் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது க்ரோத்தை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம இந்த கம்பெனியோட கரண்ட் பிஇலாம் பார்த்தீங்கன்னா 43 இருக்கும். இது வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி கேட்டகரியில் வரும். இவங்களோட பிஸ்னஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்டொனல், பர்கர் கிங், கேஎஃப்சி, சப்வே இந்த மாதிரி கம்பெனிகளுக்குலாம் வந்து இந்த பன்னு, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. இந்தியாவில் மட்டுமா அப்படிங்கிறதுனா கிடையாது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்டுங்களுக்கும் இவங்க ரெடி பண்ணக்கூடிய அந்த பன்னு, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் நல்ல ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் தவிர்க்காமல் வாங்குறாங்க. இவ்வளோ பெரிய பிராண்டே இவங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் டேர்னிங் பார்த்தீங்கன்னா 43. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி பி 49. இந்த கேஸில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது கன்சிடரேஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி அசோக் லேலண்ட். அசோக் லேலண்ட் கவனிச்சிங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்ட வாகனங்கள், கனரக வாகனங்களுக்கான ஆர்டர், ஈவி எடுத்திருக்காங்க ஆர்டர். சரிங்களா? ஏற்கனவே அவங்களுக்கு சேல்ஸ் இருக்குது. அந்த சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட்டு, லோக்கல் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 வெஹிக்கிள்ஸ்க்கு ஆர்டர் இப்போ கையில் வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ஆர்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இன்னொரு ஒரு யூனிட் போட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த யூனிட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக உள்ளே வந்ததுன்னு சொன்னால் இன்னும் பெட்டரான ஒரு ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த கம்பெனியில் இருக்க டெப்ட் வந்து வெகு வேகமாக குறைஞ்சி கேஷ் ஃப்ளோவான கம்பெனியாக மாறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆர்டரும் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு டாலர் பிரச்சனை எல்லாம் இருக்காது. டாலரை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னும் போது நிச்சயமாக அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைச்சிருங்கிறது ஒன்று. லாஸ்ட் 5 இயர் ரிசல்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 195% க்ரோத்தில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 122% இருக்கும். ஓகே, இதோட கரண்ட் பி பார்த்தீங்கன்னா 26. இது ஒரு மிட் கேப் கம்பெனி தான். இதை நீங்கள் ஆவரேஜ் பி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பிஏ கிட்டத்தட்ட 28 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். 28-30 அந்த ரேஞ்ச் இருக்கும். பட் எனிவே இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது கல்யாணி ஸ்டீல்ஸ். நீங்களாம் கேள்விப்படாத ஒரு கம்பெனியாக இருக்குது கல்யாணி ஸ்டீல்ஸ் இல்லையா? கல்யாணி ஸ்டீல்ஸோடைய பிஸ்னஸ் அப்படின்னு எதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒடிசாவில் 17,250 கோடியில் ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 7 லட்சம் டன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு யூனிட் அது. அடுத்தது டைட்டானியம் அலை. என்னன்னா, இந்த டைட்டானியம் அலை யூனிட் என்ன பண்ண போறாங்கன்னா 10,000 டன் உங்களுக்கு அது மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ்க்கு மற்றும் டிஃபென்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, காம்போனன்ட்ஸு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு கவனிச்சிங்கன்னா, ஸ்டீலாக விற்காம அதை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங், அதாவது ஒரு காம்போனண்ட்டாக விற்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அது வேல்யூ ஆட் ஆகுது. ஆட்டோமொபைல் செக்டர், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோமொபைல் செக்டருக்கும், எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிக்குமே இங்கேருந்து ப்ராடக்ட் போகாத இதுவே இல்லை. அந்த அளவுக்கு இவங்களுடைய என்ஜின் மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான எல்லா காம்போனண்ட்டுமே இங்கேருந்து எல்லா கம்பெனிக்கு போகுது. நம்ம டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் எந்த ஆட்டோமொபைல் பேர் வேணால் எடுங்க, அந்த கம்பெனிக்கு இவங்களோட பிஸ்னஸ் இருக்கும். ஸோ நமக்கே தெரியாமல் இவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா இந்த கம்பெனிலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் இந்த கம்பெனி லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 129% இருக்குது. 3 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா 154% இருக்குது. இதில் பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 கிட்ட இருக்குது இல்லையா? அது பார்த்துருங்க. அடுத்து அர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 61 இருக்குது. இது புக் வேல்யூ 451. இதுவும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் தான் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நான் நிறைய ஸ்டாக்ஸ் சொல்லுவேன். இப்போ நான் வந்து வருஷம் பூரா நான் கன்சிடர் பை போடுறேன்னா 52 வாரத்துக்கு போடுறேன்னா, அப்போ நான் 300 ஸ்டாக்ஸ் சொன்னால் 300 ஸ்டாக்கும் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியோ ஃபைனான்ஸ். ஜியோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நாளாக லிஸ்ட் ஆகி இப்போ தான் பிஸ்னஸ்
பிக்கப் எடுத்துகிட்டு வருது. இப்போ இந்த கம்பெனி என்னவா ஆக போகிறாங்க அப்படின்னா, இவங்க நிறைய பேர் நினச்சாங்க கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸுக்கு லோன் தருவாங்க. எப்படி இப்போ பஜாஜ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, இவங்களோட கான்செப்ட் வேற. இவங்க என்ன பிளான் இருக்குனாக்கா, ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் கம்பெனியோட கான்செப்டை கையில் எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. எப்படின்னா, கம்ப்ளீட்டாக இந்தியாவில் அவங்க வந்து ஹோம் லோன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுக்கணும்னு அவங்களோட முதல் பிஸ்னஸ். அதை இப்போ கையில் எடுத்துட்டாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது இவங்க பிளான் என்னன்னாக்கா, இடிஎஃப் நிறைய இடிஎஃப்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும். இதுக்கெல்லாம் அவங்க வந்து லோனே தரப்போறதில்லை. அப்படி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மூலமாக வரக்கூடிய வருமானத்தெல்லாம் என்ன பண்ணலாம்னா, மீண்டும் லோனாக கொடுத்து அந்த லோனையும் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அது ஒரு பெரிய விதமான மேசிவ் சேஞ்சஸாக இருக்கும். அடுத்த பிஸ்னஸ் இவங்களுக்கு என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனி. அதாவது உங்களுக்கு ரீஇன்சூரன்ஸ் பண்ணுறது, மெடிக்கல் இன்சூரன்ஸு, அப்புறம் ஜென்ரல் மோட்டார் இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, ஏற்கனவே பஜாஜ் கூட இருந்தாங்க தெரியுமா, பஜாஜ் அலையன்ஸ், அந்த கம்பெனியோட கூட சேர்ந்து இப்போ இவங்க இதெல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெவென்யூ உங்களுக்கு என்னென்னா மினிமம் ஒரு 16 to 17% ROE மெயின்டைன் பண்ணாவே உங்களுக்கு இது பெரிய லெவலுக்கான கிட்ட கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு இதோட பிஇ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருக்கிற மாதிரி காட்டும். ஏன்னா அவங்களுடைய செட்டப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு இதோட பி வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு அந்த சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. அதாவது மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட நெகட்டிவ் அப்படின்றது மாதிரி தெரியும். பட் இதெல்லாம் நெகட்டிவ்லாம் கிடையாது. இதெல்லாம் போக போக தான் இதெல்லாம் மாறும். ஏன்னா நம்ம நிறைய கவனிச்சிருக்கோம், லிஸ்டிங் டைமில் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் மேலே லிஸ்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகும். பட் ஓவரால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 30 மடங்கு 40 மடங்குன்னு வளர்ந்துருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த கம்பெனியோடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 214 இருக்குது. ஷேர் ப்ரைஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 256 ரூபாய். இந்த ரேஞ்சு தான் மெயின்டைன் இருக்குது. இப்போ இதோட பி கவனிச்சிங்கன்னா 104 இருக்கும். ஏன்னா இது ஏர்னிங் பர் ஷேர் இப்போ கம்மி பண்ணி காட்டியிருக்காங்கன்னா ஐ மீன் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். செட்டப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். பட் எப்படியுமே காலத்துக்கு இப்படியே போயிடாது இல்லையா? அடுத்தது இவங்க வந்து நிறைய இன்கம்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நார்மலைஸ் ஆகிடும். அப்போ இந்த கம்பெனியோட ப்ரைஸ் எல்லாம் எங்கேயோ இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ ப்ரைஸ் பை புக் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலம் 2 அல்லது 3 போகும்போது வேறு மாதிரி ஆகிடும். ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஎட். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியும், 2 வீலர் மற்றும் 4 வீலருக்கான டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனி லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 150% க்ரோத் இருக்கும். லாஸ்ட் 3 இயர் மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 120% ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மாருதி சுசுகி, அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிஎஸ், இந்த மாதிரி 2 வீலர் ஏத்தர், ஓலா, இவங்க எல்லாருமே வந்து இந்த கம்பெனியோட கிளைண்ட் தான். இந்த கம்பெனியில் மேனுஃபேக்சர் ஆகிற எல்லா இதுக்கும் டயர் எங்கேருந்து சப்ளை ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎட்டில் இருந்து தான் மெஜாரிட்டி போயிட்டுருக்கும் இல்லையா? அப்படியான ஒரு கம்பெனியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்ககிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஆர்டர் புக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் எனிவே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த கம்பெனியோட பி இப்போ பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. 20 இருக்கக்கூடிய இந்த பி, இந்த இண்டஸ்ட்ரி பி 22 அரௌண்ட், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இது காலத்துக்கு காலம் எந்த மாதிரியான ROI மெயின்டைன் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 14% மேலே ROI மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1247 இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னேன்? எஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குன்றதை பார்த்துக்குங்க. அதோட லாஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் கூட உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். 13 ரூபாயில் ஆரம்பித்து 50 ரூபா ஆரம்பித்து போய் 161 போய் இப்போ 120 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு? எஸ், க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் காலத்துக்கு காலம் வளர்ந்துட்டே போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் நீங்களும் பார்த்துக்குங்க. எனிவே இதெல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வச்சுக்கலாமா வேணாமாங்கிறதெல்லாம் ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ், கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஸோ வெள்ளிக்கிழமை உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், என்னோடய வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே குட் இல்லை இப்போ ஏதோ உங்களுக்கு தோன்றதை எழுதுங்க. எதுவுமே தோணலைனால ஓகே குட் அது மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்கள் டைப் பண்ண தான் இந்த வீடியோ வந்து அடுத்த ஒரு 10லேருந்து 20 பேருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. இதை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த வீடியோவில் பொதுவாக எனக்கு ஒரு 100 கமெண்ட் தான் வரும். ஆனால் ஆக்சுவலாக 400க்கு மேலே அந்த கமெண்ட்டை அந்த வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். அதாவது நான் வந்து 10ஓட 11 உங்களோட வீடியோவில் இருக்கணும்னு நான் விரும்பலை. என்னோட சேனல் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக உங்களோட கூட கண்டினியூ ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சும்மா ஒரு ஸ்வைப்பிங்கில் முடிச்சிடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆக்சுவலாக நான் படித்து அதுக்குண்டான தேவையான அப்பப்போ இன்புட்ஸை நான் ஒரு வீடியோவில் ஆட் பண்ணி தான் சொல்லிட்டு வரேன். கரெக்டுங்களா? அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் வீடியோஸில் கண்டிப்பாக அதுக்கான பதில்களை நான் சொல்கிறேன். எனிவே நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் இன்றைக்கி காலையில் வார் ரூம் நடந்திருக்கும். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வார் ரூம் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் போகுது, 6 மணி நேரம் போகுது. பட் எனக்கு அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் இருக்கோ அத்தனை கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்கிறோம் இல்லையா? ரைட். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வார் ரூமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ஜாயின் பண்ணாதவங்க கம்யூனிட்டி மெம்பர் ஜாயின் பண்ணலன்னா இன்னும் ப்ளீஸ் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வீடியோ இருக்கும், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம பேசுவோம். ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறது தான்,
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் பெஸ்ட்டாக வருவாங்க. ஓகே, எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.